நம்ம இன்னைக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல டேட்டா டைப்ஸ் பத்தி பார்க்க போறோம். டேட்டா டைப்ஸ்ல என்னென்ன டேட்டா டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிமிட்டிவ் டேட்டா டைப், நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப் அப்படின்றது இருக்கு. ஸோ பிரிமிட்டிவ் டேட்டா டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிமிட்டிவ் டேட்டா டைப் வந்து ஒரு பில்டிங் பிளாக்கா எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். தே ஆர் இம்யூட்டபிள், கேனாட் பி சேஞ்ச் ஆஃப்டர் த கிரியேஷன். இப்போ ஒரு வேரியபிளுக்கு ஒரு அப்சல்யூட் டேட்டா டைப் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா, அதை வந்து திருப்பி நீங்க மாற்ற முடியாது. அதாவது எக்ஸிகியூஷன் ஆஃப் கோட் அப்ப. ஸோ அதுதான் வந்து இது பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு மொத்தம் நீங்கள் டேட்டா டைப்ஸ் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்லாம் தெரியணும் அப்படின்றப்போ ஒரு எக்ஸிகியூஷன் ஃப்ளோ தெரியணும். மொத்தம் ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து 2 டைப் ஆஃப் மெமரி இருக்கும். ஒன்று வந்து கால் பேக் மெமரி, இன்னொன்று வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் மெமரி இருக்கும். ஒன்று கால் பேக், கால் பேக் இல்லை கால் ஸ்டாக். எனக்கு எழுதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கால் ஸ்டாக்னு ஒன்று இருக்கும். அடுத்து வந்து ஹீப் மெமரின்னு ஒன்று இருக்கும். ஸோ இப்போ இந்த ஹீப் மெமரியில் வந்து என்ன ஆகும்னா, நீங்கள் ஒரு டேட்டா டைப் போட்டு வேரியபிள் ஸ்டோர் பண்ணுறீங்களா, அதோட இதெல்லாம் வந்து டேரெக்டாக இதில் ஸ்டோர் ஆகிடும் ஹீப் மெமரியில். ஹீப் மெமரிக்கு ஹெச்எம்னு போடுறேன். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ கால் ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெத்தட்ஸ் அண்ட் சிஎஸ்ன்னு போட்டு கால் ஸ்டாக்கு. இதில் வந்து ஃபங்க்ஷன்ஸ், மெத்தட்ஸ் அதெல்லாமே வந்து செப்பரேட்டாக ஸ்டோர் ஆகும். எப்போ ஸ்டோர் ஆகும்னா லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன் நடக்கிறப்போ. இதில் வந்து ஓவர்லோட் ஆகுது. இதில் வந்து இப்போ ஒரு பேஜ் கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா அதோட எல்லா வேரியபிள் டிக்ளேர் ஆனது எல்லாமே ஒரு ஸ்டாக் மெமரியில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ இதை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த கால் ஸ்டாக் வந்து அப்படி இல்லை, லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு எக்ஸிக்யூஷன் வருது அப்படின்னா அதை வெளில அமிச்சிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்ல வந்து அடிக்கினே வரும், வரத உடனே அமிச்சுனே இருக்கும். அந்த எக்ஸிக்யூஷன் முடிஞ்சிச்சுன்னா கிளியர் பண்ணும். இதோட மெமரி மேனேஜ்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நான் உங்களுக்கு மெமரி மேனேஜ்மெண்ட் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டா டைப்பை பற்றி பார்த்துருவோம். என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்கு? ஸ்ட்ரிங், நம்பர், பிகின்ட், பூலியன், அன்டிஃபைட், நல், சிம்பிள். அப்படி ஸ்ட்ரிங்னா வந்து இந்த மாதிரி டபுள் கோட்ஸா சிங்கிள் கோட்ஸ்குள்ள இருக்கிற டெக்ஸ்ட்டை தான் நம்ம வந்து ஸ்ட்ரிங் கேரக்டர்ஸ்னு. இதெல்லாம் வந்து ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ். டபுள் கோட்ஸ், சிங்கிள் கோட்ஸ், இல்லைனா வந்துட்டு டபுள் கோட்ஸ் சிங்கிள் கோட்ஸ்க்கு தான் இது ஒரு விதமான ஸ்ட்ரிங் கேரக்டர். இதுலேயே வந்து மல்டிலைன் ஸ்ட்ரிங்னு ஒன்று இருக்கு. இந்த மேலே நான் போடுறேன் பார்த்தீங்களா, இது வந்து மல்டிலைன் ஸ்ட்ரிங் போடுறதுக்கு ஸ்ட்ரிங் லிட்டரல் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அடுத்து நம்பர், நீங்கள் வெறும் நம்பர் 43 இல்லை டெசிமலில் எதுனா கொடுத்தாலுமே அது நம்பராக தான் எடுத்துக்கும். பிகின், அதாவது ஒரு நம்பரை விட பெருசு. நம்பருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வேல்யூ இருக்குது அப்படின்னா இது வந்து அதை விட பெருசாக இருக்குது. அதாவது வந்து இது வந்து பைனரி லாஜிக்ஸ், கம்ப்யூட்டர் கோடிங்கோட இது லெவலில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பிகின் உங்களுக்கு எப்படி சொல்லுச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்ல இருக்குன்னு வைங்களேன். யூடியூப்ல வந்து ஒரு சேனலோட வியூ போகுது. அந்த வியூ வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் 2016ல் நீங்கள் ஓப்பன் கங்கம் ஸ்டைல்னு ஒரு பாட்டு பார்த்துருப்பீங்க. அந்த 2016 அது எப்போன்னு தெரியல. அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 32 மில்லியன் வரைக்கும் வியூஸ் போச்சு. பட் அந்த வியூஸ் போயிட்டு அதுக்கப்புறம் அது நின்றுடுச்சு. அந்த இடத்துல வந்து பிகின்ட்டு தான் வச்சுருந்தாங்க. ஸோ பிகின்ட்டோட டோட்டல் கெப்பாசிட்டி ஒரு 32 மில்லியன் சும்மா அப்சர்வ் வச்சுக்கோங்களேன். அப்போ அதுக்கு மேலே கவுண்ட் வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா அது எடுத்துக்கல, ஆடே பண்ணல. ஸோ இதனால் அந்த யூடியூப் வந்து 3 டேஸ்க்கு அவங்க கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. ஏன் சேனலில் எந்த வியூஸும் போகலை, ஆனால் எல்லாம் வந்து பார்த்தாலுமே வியூஸ் ஏறலை அந்த சாங்குக்கு அப்படின்ட்டு. அப்புறமா அந்த பிகின்லேருந்து பிங்லாக் மாற்றுறாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட நம்பர் வரைக்கும் நம்பர் ஸ்கோர் பண்ணும். இந்த மாதிரி மில்லியன்ஸ் கணக்கில் ட்ரில்லியன்ஸ் கணக்கில் வரப்போ பிகின், அதுக்கடுத்து பிக் லாங் இதெல்லாம் இருக்குது. ஸோ பாருங்கள், இது ஒரு டேட்டா டைப் வந்து ஒரு சேனலோட வியூஸில் எந்த அளவு இதெல்லாம் வந்து பெரிய இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு தெரிய வரும், இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறப்போ. பட் இது மோஸ்ட்டாக சின்ன இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ண மாட்டாங்க. அமௌண்ட் கால்குலேஷன் இருக்கலாம். இந்த மாதிரி வியூஸு கணக்கெல்லாம் தெரியாமல் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் அமௌண்ட்ஸ் வரப்போ யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பூலியன், இது வந்து எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இதுதான் ரிட்டர்ன் பண்ணும். இது தவிர வேறு எதுவுமே இது ரிட்டர்ன் பண்ணாது. அன்டிஃபைன்ட் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணீங்க, அது ஏதோ ஒரு வேல்யூ அசைன் ஆகுது. இப்போ வந்து நான் வந்து இந்த வேரியபிளுக்கு வந்து 5 இன்ட்டு ஸ்ட்ரிங் ஆஃப் ஏபிசி அப்படின்னு கொடுக்குறேன். இது வந்து என்ன வரும்னு நினைக்கிறீங்க? இது கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இது அடுத்த வீடியோ இருக்கும். அன்டிஃபைன்டு, இப்போ வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன், அது என்னன்னு தெரியலனா அசைன் பண்ணுறேன், அது ஏதோ ஒரு வேல்யூ அசைன் ஆகுது, அதுக்கு அர்த்தமே என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அன்டிஃபைன்டுன்னு உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும். என்னன்னே என்னால் கண்டுபிடிக்க முடியல, நீ என்னதான் சொல்ல வரது நம்ம தான் சொல்லணும்.
அடுத்து நல். நீ கொடுத்த வேல்யூல அப்படி ஒரு டேட்டாவே இல்லை, அதுக்கு எந்த டேட்டா டைப்பும் இல்லை, அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னா நல்லன்ற ஒரு இது வந்து த்ரோ பண்ணணும். இந்த நல் எப்போ த்ரோ பண்ணணும்னா நீங்கள் ஒரு இல்லாத ஒரு எலமெண்ட்டை வச்சு ஆக்சஸ் பண்ணுறீங்க ஒரு ஆப்ஜெக்டை அப்படின்ற ஆப்ஜெக்ட் இந்த ஃபியூச்சர் இதில் சொல்கிறேன், ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இல்லாத ஒன்று நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க அப்படின்றப்போ அதை நல்லா தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு எக்ஸெப்ஷன் அடிக்கும். அடுத்து சிம்பிள். சிம்பிள் வந்து ஒரு யூனிக் இம்யூட்டபிள் ஐடென்டிஃபையர் வந்து ES6 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதாவது ஆப்ஜெக்டோட கீஸ் எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்து கற்றுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஹெட்டிங் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரிங், நம்பர், பிகின், பூலியன், அன்டிஃபைன்ட், நல் ஆர் சிம்பிள். அடுத்து நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் தான் என்னன்னா ஸ்டோர்ட் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா ஃபார் மோர் காம்ப்ளெக்ஸ் என்டிட்டிஸ். அன்லைக் ப்ரிமிட்டிவ் டேட்டா வந்து இப்போ ஒரு இது இப்போ வர்றது வந்து ஸ்ட்ரிங் தான், நம்பர் தான், பூலியன் தான் சொல்லிடலாம். பட் வந்து நான் டேட்டா டைப்ல வந்து கலெக்ஷன் ஆஃப் டேட்டா டைப்ஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். என்னென்ன விதமாக பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட், அரே, ஃபங்க்ஷன் அண்ட் அதர் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, பில்டிங் டேட்டா டைப்ஸுமே யூஸ் பண்ணுவோம். ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் கீ வேல்யூ பேர்ஸ். இந்த இருக்குல்ல ஒரு கர்லி பேசிஸ்க்குள்ள ஒரு கீ வேல்யூ பேர் இருக்குல்ல, நேம், யார். அதே மாதிரி லிஸ்ட் அடுத்தடுத்த லிஸ்ட் வரணும்னா கம்மா போட்டு நம்ம ஆட் பண்ணிட்டே போகணும். ஸோ இது உங்களுக்கு வந்து பார்க்கணும்னா ஜேசன் கம்பைலர் அப்படின்னு ஒரு இது இருக்கு, நான் அது ஓப்பன் பண்ணுறேன். ஜேசன் கம்பைலர் ஜேசன் ஃபார்மேட் போட்டேன். இப்போ பார்த்தீங்களா இந்த கலெக்ஷன் ஆஃப் கீ வேல்யூ பேர் இருக்குல்ல, ஸோ இதுதான் வந்து ஆப்ஜெக்ட்னு வாங்க. இந்த கர்லி பேக்ஸ்குள்ள இருக்கிற கலெக்ஷன் ஆஃப் கீ வேல்யூ பேர் தான் ஆப்ஜெக்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரே. அரே அப்படின்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட். இப்போ வந்து நீங்கள் வேரியபிள் நம்பர்னு ஒரு வேரியபிள் போட்டீங்கன்னா அதில் ஒன்றுன்னு ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ அந்த மாதிரி வந்து 1 to 10 அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் வேரியபிள் நம்பர்னு எடுத்துக்கிறேன். இந்த அரே ரெண்டு கர்லி அதாவது கர்லி பிராக்கெட் வந்து ஆப்ஜெக்ட், ஸ்கொயர் பிராக்கெட்னா அரே. இது வந்து இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்கிற எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குமே இதுதான், இது கிளியராக பார்த்து வரும். இப்போ நான் வந்து 1 2 3 இந்த மாதிரி ஓகேவா. இப்போ எனக்கு என்ன ஆகும், 1 2 3 பிரிண்ட் ஆகும் பார்த்தீங்களா. இது வந்து கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட். இதே வந்து ஒரு ஒரு டேட்டா டைப் வச்சு இது பண்ணிட்டோம்னா, ரெண்டாவது இது வந்து டைனமிக்லி டைப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்றதுனால நீங்கள் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ்னா நீங்கள் வந்து இது டெக்ளேர் பண்ண வேணாம் என்ன டேட்டா டைப்புன்னு, அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்து டெக்ளேர் பண்ணிக்கும். இல்லை நீங்கள் கன்ஃபார்ம் டெக்ளேர் பண்ணால் டைப் ஸ்கிரிப்ட்னு ஒன்று இருக்குது, நம்ம அதை பற்றியும் அடுத்த ஜாவாஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு வீடியோ பார்த்துருவோம். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது சின்ன டாபிக்ஸ் தான், அது ஈஸியாக முடிச்சிடும். அடுத்து ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணுறேன் ஜாவாஸ்கிரிப்டில். ஃபங்க்ஷன் அப்படின்னா மெத்தட்ஸ்னு வாங்க. ஒரு பர்டிகுலர் வேல்யூ செய்கிறதுக்கு இப்போ வேரியபிள் அரே இருக்குது, ஆனால் அது வந்து எந்த வேல்யூயும் செய்யாது. பட் நம்ம வந்து ஏதோ ஒரு வேல்யூ செய்ய வைக்கணும் அப்படின்னா கால் கன்சோல் அப்படின்னு சும்மா போடுறது. இதில் என்ன சொல்றேன்னா கன்சோல் டாட் நம்பர்னு பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். இப்போ இந்த மெத்தடை கால் பண்ணணும். கால் பண்ண என்ன ஆகும் பாப்போமா. என்ன பண்ணிருக்கு, கால் கன்சோல் டாட் லாக்ன்றது இந்த நம்பரை கால் பண்ணியிருக்கா. ஏன் இங்கே அன்டிஃபைன்ட் அடிக்க சொல்லுங்க. ஏன்னா இது வந்து ஏதோ ரிட்டர்ன் பண்ணல. நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இங்கே ரிட்டர்னை பற்றிலாம் உங்களுக்கு அடுத்த இதில் சொல்கிறேன். நம்ம இங்கே கால் பண்ணியிருக்கோம், கால் கன்சோல்ன்றதை கால் பண்ணிச்சு, கால் கன்சோல் அதோட நம்பர் பிரிண்ட் பண்ணிடுச்சிங்க. பட் இங்கே வந்து எதுவுமே ரிட்டர்ன் ஆகாதனால அன்டிஃபைன்டு.
இது எனக்கு என்னன்னே தெரியல. எனக்கு எதுவுமே அவுட்புட் உள்ள எதுவும் குடுக்காதனால அன்டிஃபைன்ட்ன்னு உங்களுக்கு த்ரோ பண்ணியிருக்கு. அண்ட் அதர் ஆப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் வந்து பில்ட் இன் டேட்டா டைப்ஸ். இதெல்லாம் வந்து போக போக பார்க்கலாம். மேப், ஷிஃப்ட், செக்யூர் இதெல்லாம். இப்போ நீங்க பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியது ஆப்ஜெக்ட், அரே இதுதான் வந்து உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில ரொம்ப யூஸ் ஆகும். அப்புறம் இந்த பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் வந்து மெமரி மேனேஜ்மெண்ட்ஸை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். மெமரி மேனேஜ்மெண்ட்டை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேட்டர்ஸ், ஃப்ளோ கண்ட்ரோல் இது எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டாக பார்த்துருவோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Wait for until next video. Thank you.